இந்த அரோரான்ற ஒரு கேரக்டர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரும்போது உண்மையிலே பல பேர் கலாச்சாங்க, பல பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அதுல நானும் ஒருத்தன். ஆனா இப்போ அந்த பொண்ணு கொடுத்த இன்டர்வியூல அந்த பொண்ணு பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலா எவ்வளவு ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் வந்து அந்த பொண்ணுகிட்ட இருக்கு அப்படின்றத அதுல புரிஞ்சுக்க முடியுது. சீரியஸ்லி ஒரு இன்டர்வியூல ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவா ஒரு இன்டர்வியூ முடிஞ்சிருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு அரோராவோட இன்டர்வியூ தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவா மட்டுமே அந்த பொண்ணு பேசியிருக்கீங்க. எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டிக்கிட்டே கொண்டு போல. அதாவது அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா, அந்த பொண்ணு பண்ணது தப்பு தான் அப்படின்றத தப்பை ஃபுல் அண்ட் ஃபுல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எதுக்காக இந்த பர்டிகுலர் இன்டர்வியூ மட்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தெரியுதுன்னா அங்க அதுதான் டிஃப்ரெண்டா இருக்கு. என்னன்னா மற்றவங்களாம் தன்னோட தப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலயும் அக்கா உங்களுக்கு தெரியல என்ன மாதிரி பக்காவா ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இப்போ வரையும் சுத்திட்டு இருக்காங்க, பாட்காஸ்ட்லாம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க. பட் இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் அதெல்லாம் இல்லாம எனக்கு வந்து நான் பண்ணது தப்பு தான், இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி பண்ணது தப்பு தான், ஸோ அதுல இருக்க தப்பை வந்து சொல்லிட்டு இப்போ நான் ஒரு ஸ்டெப் ஒன்று எடுத்திருக்கேன், அது திவ்யாக்காக கனிக்காக இவங்களுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே இந்த பொண்ணோட என்னடா இவ்வளோ கிளாரிட்டியாக யோசிக்குது அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் நிறைய பேர் எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அரோரா அந்த பொண்ணு மேலே இருந்த ஒரு இமேஜை டோட்டலாக மாற்றிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையாக பொய்யான்னு பார்க்க போகிறோம். கூடவே இந்த கார் டாஸ்க்னு ஒன்று நடந்தது இல்லை, இப்போ வரைக்கும் அதை வச்சு தான் எல்லா கேள்வியும் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கார் டாஸ்க்கை ரீக்ரியேட் பண்ணியிருக்கானுங்க இந்த கமுர்தினை கூட வச்சுக்கிட்டு. எனக்கு என்ன நீங்கள் ரீக்ரியேட் பண்ணது கூட பரவாயில்லடா, கமுர்தினை கூட வச்சுக்கிட்டே ரீக்ரியேட் பண்ணிங்க பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ப்ரோ என்ன ப்ரோ கார் டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா மெயின் அக்யூஸ்டே கமுர்தீன் தான், அவன் தான் அசிங்கமாக பேசுறது, இது எட்டி உதைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது கமுர்தீன் எப்படி எல்லாரும் கூட ஜெல்லா வரான், எல்லாரும் கூட பழகிறான், அவன் மட்டும் எப்படி எல்லாரும் கூட மிக்ஸ் ஆக முடியுது, ஆனால் அந்த பார்வதி மட்டும் செட்டு சேரவே மாட்டேது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியலையா இன்னும். ஆக்சுவலாக இவன் தான் பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டான். ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த சமயத்தில் நான் பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டான். அந்த ஒரு பீஸு இப்போ வரைக்கும் ஒத்துக்காம ஊரு ஃபுல்லாக உருட்டிட்டு சுற்றிட்டு இருக்கு. அதுதான் ரெண்டு பேருக்குமான டிஃபரெண்ட். நீங்க யோசிச்சு பாருங்களேன், அவ்வளோ வார்த்தை பேசின கமுர்தீன் இப்போ எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்லியா இருக்காப்ல, அந்த கார் டாஸ்க்கை ரீக்ரியேட்டே பண்ணிட்டு சுத்திடுறானுங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓகே தான் பண்ண தப்புன்றதை ஒத்துக்கிட்டா அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது கரெக்டா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நார்மலைஸ் ஆகிதான் ஆகணும். ஆனால் இந்த இடத்துல பார்வதி இப்போ வரைக்கும் பண்ணது தான் பண்ணது தப்பு அப்படின்றத ஒத்துக்காம இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கூட ஒரு ஈகோ பிடிச்சிக்கிட்டு அல்லது எல்லாரும் கூட ஒரு ஈகோ வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பயங்கரமா எல்லாரும் மேலேயும் வன்மத்தை கொட்டிக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. பார்வதி கொஞ்சம் அரோராவோட இன்டர்வியூ பாருங்க. சீரியஸ்லி அரோராக்கு நான் இந்த அளவுக்குலாம் பேசும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எந்த அளவுக்கு தாக்கி இருக்கு அப்படின்றத இனிஷியலாக வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அதாவது இந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்ததுல அதில் அரோரான்ற நேம் வந்தோடனே போட்டு கிழிச்சவன்ல நானும் ஒருத்தன். ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு அதில் விஜய் டிவி பண்ணது தப்பு தான். ஏன்னா இந்த அரோரா அப்புறம் வாட்டர் மிலன் ஸ்டாரு ஸோ இந்த மாதிரி ஆட்கள் இந்த சீசனில் எடுத்து போட்டாங்களே அதுதான் மிகப்பெரிய தவறு. ஏன்னா வாட்டர் மிலன் ஸ்டார் மாதிரி நேற்று ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன், இந்த லெமன் ஸ்டார்னு ஒரு பைத்தியக்கார வாட்டர் மிலன் மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த ஆள் பண்ண ரீலை திருப்பி இந்த ஆள் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு அதை பார்க்கும்போது டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்தாலே ஒரு பைத்தியம், அந்தால ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு இன்னும் பல பேருக்கு உருவாயிட்டானுங்க. இதை தான் நான் அப்பயே சொல்லியிருந்தேன், இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் இவங்கள அரோரா இவங்கள மாதிரி ஆட்களுக்கு வந்து நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்கள மாதிரி பல பேர் இன்னும் உருவாவாங்க. அவங்க எதை பண்ணி ஃபேமஸ் ஆனாங்களோ அது வந்து சரிதான் அப்படின்ற மாதிரி நம்புவாங்க, நம்பி இன்னும் பல பேர் அதே மாதிரி கிரியேட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அது அப்பட்டமா இப்போ நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆனால் அரோரா கிட்ட இருக்க சேஞ்ச் என்ன தெரியுமா, நான் பண்ணது தப்பு, அதாவது சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வச்சுட்டு இருந்தாங்களே அது பண்ணது தப்பு அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். ஸோ அந்த தப்பை வந்து நான் இப்போ உணர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இப்போ நான் வந்து திருப்பி வெளியே வந்து அதை பண்ண மாட்டேன், அதெல்லாம் நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை, நான் வந்து படிக்க போகிறேன். குறிப்பாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து அந்த திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கா இந்த மாதிரி போய் படி விட்றாதுன்னு. ஸோ அரோராவோட அந்த பொண்ணோட தாட்டே எப்படி இருக்குன்னா ஓகே இதுக்கப்புறம் இந்த மீடியா அதெல்லாம் வேணாம், வர வரைக்கும் அமௌண்ட் வர வரைக்கும் சம்பாரிச்சு நம்ம போயிட்டு ஒரு 3 வருஷம் படிச்சுட்டு கரியர் அது பின்னாடி அப்படியே கொண்டு போயிடலாம், இந்த லைன் வேணாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கான மெயினான காரணம் என்ன சொல்லுதுன்னா, இவ்வளோ நாளாக எனக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீப்புள்ஸ் இல்லை ஓகேங்களா. ஸோ என்னால் இவங்க அசிங்கப்படுறவங்களோ அப்படின்ற ஒரு பீப்புள்ஸ் இல்லை. ஆனால் இப்போ எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, எனக்கு சப்போர்ட் பண்ணி கனி இருக்காங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணி திவ்யா இருக்காங்க, சபரி இருக்காங்க. ஸோ இவங்களாம் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஆதிரி இவங்கள மாதிரி பீப்புள்ஸ் இருக்காங்க. இப்போ நான் திருப்பியும் போயிட்டு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி ஒன்று பண்ணனா அது அவங்களுக்கு அசிங்கம். ஸோ என்னால் அவங்க அசிங்கப்படக்கூடாது. இப்பயே எனக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் அவங்க வந்து நிறைய விமர்சனங்களுக்கு ஆளாகிறாங்க, அரோரா மாதிரி ஆளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம்லாம் வருது. இருந்தாலும் எனக்கோசம் அவங்க நிற்கிறாங்க. ஸோ திருப்பியும் நான் அவங்களை அசிங்கப்படுத்த மாட்டேன், அவங்கள பெருமைப்படுத்துகிற மாதிரி தான் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பேசுறதை பார்க்கும்போது ஆக்சுவலாக அந்த ரிலேஷன்ஷிப்பை எந்த அளவுக்கு அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஷிப்பை எந்த அளவுக்கு வேல்யூ பண்ணுது அப்படின்றது அங்கே புரியுது. இன்னொன்று நம்ம எல்லாம் நினச்சோம் துஷார் அரோரா வந்து ஓகே பயங்கரமான ஒரு ஜோடி அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அந்த பொண்ணு வெளியே வந்து கிளாரிட்டி கொடுத்துச்சு.
துஷாருக்கு என் பேரை யூஸ் பண்ணி அவனுக்கு ஒரு நெகட்டிவிட்டி வந்துட்டு இருக்கு. அந்த நெகட்டிவிட்டி வேணாம். ஸோ நாங்கள் வந்து ஃப்ரெண்டாகவே இருந்துக்கிறோம். அவன் இன்னும் லைஃப்பில் க்ரோ ஆகணும், மீடியாவில் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும். ஸோ நான் என் கூட இருந்தானா என் பேரே அதுக்கு வந்து ஒரு தடையாக வந்துடும். ஸோ அதனால் அதை நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவே நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சீரியஸ்லி செம்ம கிளாரிட்டியாக பேசுதுங்க அந்த பொண்ணு. நான் தான் சொல்கிறேனே, அந்த அளவுக்கு இனிஷியலாக கிரிட்டிசைஸ் பண்ணேன். நான் அந்த விஷயத்தில் நான் மாற்றுக்கிறதே இல்லை. விஜய் டிவி பண்ணது தப்பு தான். ஏன்னா இவங்க, அதாவது நான் வாட்டர்மெலனு அரோரா இவங்க மேலே தப்பு சொல்ல மாட்டேன். இந்த பீப்புள்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுத்தது விஜய் டிவி பண்ண இனிஷியல் தப்பு, ஓகேங்களா? ஆனால் ஒரு சேஞ்ச் வந்து அவன் வாட்டர்மெலன் தரல. இப்போ வரைக்கும் அந்த பைத்தியக்கார இன்னும் பைத்தியக்கார வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்த மங்காத்த படம் ரீரிலீஸுக்கு போயிட்டு அந்த ஆள் பண்ண சம்பவம்லாம் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே ஓடுது. ஸோ அந்த பைத்தியத்தை பார்த்து இன்னும் 4-5 பைத்தியம் உருவாயிட்டு இருக்கு. சரி, எது எனிவேஸ் அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அரோராவோட அந்த சேஞ்ச் இருக்குல்ல, உள்ள வரும்போது அவங்க இருந்த மைண்ட் செட்டுக்கும் இப்போ அவங்க ஒரு மைண்ட் செட் ஒரு மாதிரி மாறி ஓகே நான் வந்து சேஞ்ச் ஆயிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோ இவ்வளோ பெரிய சேஞ்சை கொடுத்துருக்கு, அந்த ஒரு வேல்யூ கொடுத்துருக்கு அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இந்த சீசனுக்கு இப்படி ஒரு வேல்யூ கொடுத்துருக்கு அப்படின்றதெல்லாம் சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. உண்மையிலேயே அந்த இன்டர்வியூ எனக்கும் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ ப்ரோ பாருங்க ப்ரோ, இந்த பொண்ணு பேசுறது எவ்வளோ தெளிவாக பேசுது, எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக பேசலை, யாரை பற்றி ரொம்ப தப்பாக பேசலை, ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பண்ணது தப்பு, நான் என் தப்பை உணர்ந்துட்டேன், இப்போ நான் வந்து தப்பை திருத்திக்கிறேன், திருப்பி அந்த தப்பை பண்ணவே மாட்டேன். அதுக்கான காரணம் என் கூட இப்போ சேர்ந்துருக்க செட்டு இருக்குல்ல, அந்த செட்டுக்கு வந்து அந்த பீப்புள்ஸ்க்கு வந்து நான் வந்து ஒரு மாதிரி பெருமைப்படுத்தணும், அவங்களை அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறேன் அப்படின்னு நம்மளாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது நிறைய பேர் அமிச்சு சூப்பர் ப்ரோ அப்படின்னு நம்மளாம் சொல்லியிருந்தீங்க. எஸ், நானும் அதான் சொல்கிறேன். உண்மையிலே சொல்கிறேன், அந்த பொண்ணு பேசின விஷயம்லாம் நானும் இப்போ தான் இன்டர்வியூ ஃபுல்லாக பார்த்தேன். உண்மையில ரொம்ப கிளாரிட்டி இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தது ரியா, அந்த ரிவ்யூவர் ரியா இருக்காங்களே, அப்போ இவ்வளோ நாள் ரியா எதுவுமே சொல்லலையா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியலைங்க. அது ஆக்சுவலாக நீங்களே இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்புறம் இப்போ இவங்களாம் வந்ததுக்கப்புறம் அவங்க அசிங்கப்படுத்தக்கூடாது, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வேல்யூ பண்ணுறேன்னு அரோரா இதை பண்ணுறாங்களே, அப்போ கூடவே இருந்த செவால ரியாவை அசிங்கப்படுத்தக்கூடாது, ரியா ஃப்ரெண்ட்ஷிப் வேல்யூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணியிருக்கணும்ல அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு எனக்கு பதில் இல்லை. பட் ரியாவோட தாட்டுமே அந்த பலூன் அப்படின்ற ஒரு டேக் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத அவங்க பிக் பாஸ்க்குள்ள அரோரா உள்ள வரும்போதே அந்த ஸ்டேஜ்லேயே சொல்லியிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் டே ஸ்டேஜ்லேயே. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கும் இந்த ஒரு டேக், இந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் அது மேபி பிடிக்காம தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பீப்புள்ஸ் ஆட் ஆகிறதால அவங்க கூட பார்த்தீங்கன்னா சபரி, திவ்யா இவங்களாம் ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கிறதுனால, ஸோ இவங்க நமக்கோசம் நிற்கும் போது அவங்களுக்காக அவங்க, அதாவது என்னை வச்சு அவங்கள வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது, திருப்பி அந்த டேக் வச்சு என்னை கூப்பிட்ற மாதிரி என்னால் அவங்கள அசிங்கப்பட்டு நிற்கக்கூடாது அப்படின்னு நினச்சி அந்த பொண்ணு ஒரு முடிவு எடுத்திருக்கு. அது உண்மையிலே ஒரு மாதிரி பாராட்டத்தக்க விஷயங்கள் தான். ஸோ இதனால் என்ன ஒரு இந்த சேஞ்ச் மூலயமா நிறைய பேர் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த மாதிரி பண்ணி ஃபேமஸ் ஆகி பிக் பாஸ் போகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு தாட் வந்திருந்தா அதை மாற்றிக்கணும். அது நல்லதில்லை. அதை பண்ண ஒருத்தவங்களே அது தப்புன்னு உணர்ந்து திருத்திக்கிறாங்க அப்படின்னா பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் திருத்திக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அதே மாதிரி இந்த திவாகர் மாதிரி பண்ணி சில பேர் பைத்தியமாக சுத்தாதீங்க. நான் அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடுமையாக இருக்குது, என்ன கருமண்டாயுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஆள் ஆக்சுவலாக உண்மையிலே சொன்னால் அந்த ஆளே கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சிக்குதான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி இருக்க ஆளை வந்து நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு வாட்டர் மெலனு, நான் லெமனு, அதுக்கப்புறம் என்னென்ன பழம் இருக்கோ எல்லாத்துக்கும் ஒரு பேரை வச்சுக்கிட்டு அவர் பண்ணதே திருப்பி ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் நல்லாவா இருக்குது, விஜய் டிவி எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க பற்றியா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் அரோரோட இந்த சேஞ்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த கார் டாஸ்கில் கமுர்தினை வந்து அதாவது அந்த ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்களே, பின்னாடி ஓடுதில்ல அந்த வீடியோ. ஸோ அதில் வந்து கமுர்தினை வந்து எல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமாக ஒரு மாதிரி அட்டாச் பண்ணிக்கிட்டோம், பார்வதியை வந்து பார்த்தீங்கன்னா துரத்தி அடிச்சுக்கிட்டே இருக்காங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை.